நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. எனவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் கோபமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அப்போது விவசாயி இவன் கொண்டாந்து இதை கொடுக்குறான். இவர் என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தர் அவர் ஆடுகள் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனால் இவன் என்னவோ ஒன்று பண்ணியிருக்கான். ஒன்று அதை இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னா, ஒன்று ஒரு கழிச்சலாக இருக்கும்ல. இந்த கடலக்காய் போட்டிங்கன்னா கூட சில கடலக்காய் பெருசாக இருக்கும், சில கடலக்காய் சின்னதாக இருக்கும். அந்த பெரிய கடலக்காய் என்ன பண்ணுவாங்க, விதைக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்து அது பயிரிடும்போது அந்த பெரிய கடலக்காய் போட்டால் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும்ன்ட்டு இந்த சின்ன கடலக்காயெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கழிச்சலை கொண்டாந்து இவன் வச்சுருக்கான். அந்த விளைநிலத்தில் விளைஞ்சதில் கழிச்சலை கொண்டாந்து படையலுக்கு வச்சுருக்கான் அல்லாவுக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், கொளுத்த தலையீரை, அதாவது இருந்ததே பெஸ்ட்டு ஆடுகள் எடுத்துகிட்டு இவன் கொடுத்துருக்குறான். அப்போ இங்கே டிஃப்ரெண்ட். ஏன் அல்லா இதை அக்செப்ட் பண்ண, ஏன் இதை வெறுத்தான் அப்படிங்கிறது இதில் தெரியுது. அதுக்கு இரண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றவருடையது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாம் அவர் கூறினார், நிச்சயமாக நான் ஒன்றை கொன்று விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாமனவர் கூறினார், இறையச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன். என் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அஞ்சுகிறேன். காயின் என்ன யோசிக்கிறான், நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன். அப்போது குர்பானி ஏற்கப்படல. இப்போ என்ன பண்ணலாம்? 2 வச்சதுனால அல்லாஹ் ஏற்கலை. ஒன்று வச்சா அல்லாஹ் ஒன்று கூட ஏற்காமல் போவாங்கிறான். அந்த சென்ஸ் அவனுக்கு இல்லை. 2 பேருதுமே கணக்கு என்னென்னா, இருக்கிறது ஸ்டூடெண்ட் 2 பேர். அவன் பாஸு, நான் ஃபெயிலு. அவனை போட்டு தள்ளிட்டா நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ நான் பாஸு. இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாரு எப்படி. இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. இருக்கிறது 2 உம்மத்து. எப்படியும் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்துக்கு தான் எல்லாம் கொடுத்தாகணும். எல்லாம் லாக் ஆகிட்டான். இப்போ இருக்கிறது 2 சந்ததி தான். அந்த பிளட்டு பியூரிட்டியாக வர்றது 2 தான். ஒன்று ரசூல்லாவுடைய அந்த அரபுகள், இன்னொன்று நாங்கள் காலி பண்ணி விட்டுடலாம். அதே பிளானிங் பண்ணுறேன். அதுதான் எல்லாம் சொல்கிறேன். ஏன்டா உங்கள் புத்தி மாறவே மாறாதா? ஆதம் நபி காலத்திலேருந்து உங்கள் புத்தி மாறாதா?